Hey guys, நான் தான் ஸ்வீட்டி. Hey guys, நான் தான் ஸ்வீட்டி. இந்த வீடியோ அப்படின்னா thumbnail பாத்தீங்களா? Yes. அம்மா கொஞ்சம் வெளிய பேசுங்க. Hey guys, நான் தான் ஸ்வீட்டி. இந்த வீடியோ இந்த மேல காத்து கீழ காத்து சைடுல காத்து ரைட்ல. ஓகே. Hey guys, நான் சொல்லிட்டு இருக்க இந்த வீடியோ அப்படின்னா இந்த வீடியோ அப்படின்னா thumbnail பாத்தீங்களா? Do not laugh challenge தான் பண்ண போறோம். do not laugh challenge தான் பண்ண போறோம். இதை சிரிக்க இப்போ நான் மட்டும் தான் நான் வந்துட்டு எனக்கு இது ஒரு சில மீம்ஸ்லாம் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த மீம்ஸை பார்த்துட்டு நம்ம சிரிக்க போறோம். ஓகே, அது எப்படி இருக்கு அப்படிலாம் தெரியல. சிரிக்க போறோன்ற ஐயோ ஒன்று சொல்லவா, நீ காலையிலேருந்து தென்னு தெரியல, கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி லைட்டாக உளருவேன். அதனால யாரும் கண்டுக்காதீங்க. ஓகே, அந்த மீம்ஸ் பார்த்துட்டு நான் மட்டும் சிரிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்டை என்ன பண்ணலாம்? பனிஷ்மெண்ட்டா அவனை ஒரு ஸ்லாப். ஓகே, பனிஷ்மெண்ட் ஒரு ஸ்லாப். நான் மீம்ஸ் பார்த்துட்டு அப்படி இந்த மாதிரி அப்படி சிரிச்சுனா ஸ்லாப், இல்லைன்னா அப்படின்னு இப்படினாலாம் பிரச்சனை இல்லை, அப்படினால்தான். ஓகே, சிரிச்சிட்டேனா அதனால நீங்கள் நான் அடி வாங்குறத பார்த்து நிறைய பேர் வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதுக்காக சும்மா அடிக்க மாட்டேன், நல்லா அடிப்பேன். ஓகே, கவலைப்படாதீங்க. ஓகே, இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் ஃபன்னாக வரணும். பண்ணலாம், ஆரம்பிக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துருச்சு எத்தனையோ மீம்ஸ் இருக்கு. 9 வயசு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லவ் பண்ணாதே தப்பு. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல ஆகல மேடம் இந்த விஷயம். 10th அப்போ தான் நம்ம ரொம்ப வித்தியாசமா 9th ஸ்டாண்டர்டுக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கும். சரி, ஆனா இப்போ அவளுக்கு நீ சரி போடலாம். எங்கிருந்து வந்து இங்க வந்து நீ என்ன வந்து குரல் கொடுக்குற? எங்கிருந்தியா உன் ஊட்டாண்ட வரவா? என்னது ஊட்டாண்ட வரவாடா? என்னது அவ்வளோதான் மௌன. என்னது பேசின மௌலியா? நான் பீச்சிருவேண்ணா மௌன நிறுவனத்தை மாற்றினா ஒன்று பீஸ் ஆகிட்டு இருப்பேன். ஆகிட்டு இருப்பேன். அது ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு போகிறதான் செய்யும், சரியா? நானும் அடிச்சிருப்பேன், நீ அந்த காரியம் பண்ணலை, சரியா? நான் அதான் வெட்டி போட்டுருப்பேன்னு வச்சுக்கேன். வெட்டி போட்டிருக்கா? நான் வெட்டி போட்டோம்னா பேச கூட முடியல மேடம் எனக்கு. இந்த மாதிரிலாம் நீ வந்து ஸ்டேஷனுக்கு போயிருப்ப, பேசுற அதாவது பேச முடியல, என்னாலே பேச முடியல. வேற இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுவோம். இது மாதிரி பண்ண மாட்டாங்க. இது மாதிரி பண்ணி ஹெவனுக்கு போயிருங்க அப்படிங்க. சிரிப்பா இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒயிட் செட் பாவம். எனக்கே தெரியல, நான் ஏதோ நார்மலா கண்ணாடி நமக்கே தெரியல பாவனுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லாப். 1 2 3. மோர் பட்டாஸ். சாரி, காலையில கொஞ்சம் அப்செட்டா இருந்தனா இந்த பாட்டு கேட்டோன்னே வை பட்டுக்க போறோம். இப்ப சிரிச்சனா சிரிக்கலையா? சின்னதாடி சிரிச்சனா இல்லைன்னு தெரியல. ஓகே, சேகரு வேற பேட்ச்ல பள்ளிக்கூடத்துக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோ வாய்ஸ் இருக்குல்ல, அது வாய்ஸ் நைஸ் வாய்ஸ். அந்த வாய்ஸ்
கேட்டாலே சிரிப்பு வரும். அந்த வாய்ஸை கேட்டாலே சிரிப்பு வரும். எலே எங்களே தனியாக விட்டு போயிட்டீங்களே. நைஸ், சிரிச்சிட்டனா? ஆல்ரெடி பார்த்துருக்கேன். இப்ப டாப் கியர் போட்டு தூக்குற இருக்கிற கனவு பூரா நொறுங்க போது பாரு. வாராயா என்ன ஒண்ணு செஞ்சிராத. ஐயோ என்ன புடிக்கல. இது எந்த ரூட்னே தெரியலையே. கண்ட்ரோல் பண்ண முடியலையா? இப்ப டாப் கியர் போட்டு தூக்குற. ஐயோ வலிக்குதே. சிரிக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நடந்திருக்கு. ஐயோ இதுக்கு அப்படியே உக்காந்துக்கிட்டு ஒரு நாள் குடிச்சிட்டு இருந்தேன். எப்போ டீ தான் என்னமோ குடிச்சிட்டு இருந்தேன். அது கீழே இந்த சேர் வந்துட்டு உடஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரியல. நான் பாட்டுக்கு இப்போ உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன். நல்லா கால் பெப்பரோட வச்சுட்டு உடையுது. நான் அப்படி இருக்கு சேர் உடையுது. அப்படியே உட்காந்துட்டேன். டீ மட்டும் வாயில ஒழுகிட்டு இருக்குது. இதுதான் நடந்திருக்கு. கல்லு கிடக்கிற பாத்துற கூடாதப்பா. என்னடா பொத்து விடுறாங்க. பாவம். ஐயோ இது என்ன இப்படி உடஞ்சி? அது ஃபோன் வேறு போயிடுச்சு. பாவத்தை ரொம்ப கஷ்டம். உங்களை அடிக்கவே இல்லையே. பதவியிலே அடிக்கலையா? மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க என்ன இவ அடிக்காமல் எவ்வாடு போயிட்டு இருக்கான்ட்டு. கொலகார பாவீங்களா? அதாவது வந்துட்டு கொரியன்ஸ்லாம் இப்படி அடிச்சு வந்துட்டு கலராயிருவாங்களாம். இப்போ இதுக்கப்புறம் நான் சிரிச்சிட்டேன்னா என் பேரே மாற்றிக்கிறேன். இது நானு என்னோட இங்க இதை மறக்கலையாடா? அவ ஒரு லூசுரா. அவளுக்கு என்ன பேசுறதே தெரியாதுடா. ஒரு இது பார்த்துருக்கீங்களா? மை மென்டல் ஹெல்த் பட் ஆனா மை அட்வைஸ் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுதான் நான் இப்போ வரைக்கும் அப்படித்தான். இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் சும்மா. ஆனா எப்படி அந்த வாய்ஸை கண்டுபிடிச்சீங்க? தூரம் நின்று யோசித்தால் கூட ஆழம்தான் தடுக்கிறது 1000 பேர் வருவாங்க. நீ உள்ளே சென்று நேசித்தான் 2000 பேர் அவளுக்கு கீழே எப்படி தள்ளி விடணும்னு எல்லாமே பண்ணுவாங்க. அக்கறம் முந்தன் தோழந்தான் அதே தாண்டி நம்ம வேலை ஒண்ணு இல்லையா? அதுதான் கெத்து. உண்மையில் படியை போது புரியுதா? நீ வருவ. உனக்கு டேலண்ட்டுக்கு நீ கண்டிப்பா வருவ. ஆண்டவன் கொஞ்சம் தூங்கட்டும் காரணமே அந்த பாட்டுதான் தூரம் நின்று யோசித்தால். அதாவது நம்ம வேலை வரோட கமெண்ட்ஸ் பார்ப்போமா? மார்னிங் மோட்டிவேஷன், மிட் நைட் மோட்டிவேஷன், ஆவரேஜ் மோட்டிவேஷன். இது அந்த மருமகளே தானே? நான் இல்லை மருமகளே. அந்த வடிவேல் அந்த தம்பி வந்துட்டு மருமகளே சொன்னார். வேற டைலாக் சூஸ் பண்ணியிருக்கலாம். கரெக்டு. இதைத்தான் நான் சொல்கிறேன். வேற டைலாக் சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். சோகமாக இருக்காதீங்க, செத்துருங்க. என்னையா ஒன்று பிரச்சனை டா? இந்த பாட்டை எதுக்கு அப்புறம் எப்போ கேட்டாலும் இந்த வீடியோ தான் ஞாபகம் வரும். எனக்கு இந்த தூரம் நின்று யோசித்தால். அதாவது நம்ம வேலை வரோன்னா லாக்டவுன் சம்பவங்கள். ஆமாம் மருமகளே கேட்ட மோட்டிவேஷனா இருக்கியா? இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கேனே. டாத்தோ யார்ட்டும் விழுகிறாதீங்க. அது நான் இல்லை. நான் போயிட்டேன் ஊருக்கு. இப்படிப்பட்ட வரிகள் கடல் தண்ணியில் எழுதி வைக்க வேண்டிய வரிகளை கொண்டு நீங்க எழுதி வச்சிருக்கீங்களேடா. உனக்கு டேலண்ட் இருக்கு, நீ கண்டிப்பா வருவ.
மச்சான் நீ மாசுடா, நீ தான்டா கம்மிங் வைஸ் கல்ச்சுரல் ஹெட்டு. ரைட்டு நண்பா, மோட்டிவேஷனா என்னதான்டா. உனக்கு டேலண்ட் இருக்கு, நீ வருவ. ஒரு நிக்கிறனா அதான் கெத்து, புரியுதா? அந்த வயசு நான் தான் எல்லாருக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இன்னும் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண இப்ப இருக்கிறவங்க தான் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது. இந்த டைலாக் பேசிட்டு இது நீங்க இப்ப கலாய்க்கிறீங்க, இப்ப மோட்டிவேஷன்றாங்க. அப்போ நாயத்தை பேசி என்னையே மென்டல் ப்ரெஷர் ஆக்கி. நல்லா இருக்கு எடிட், நைஸ். யாரு சோகமா இருக்காதீங்க, நைஸ் எடிட். என்னோட வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு நிறைய டைம் வேணாம் ஏன் அப்படி பண்ணுறீங்க தோணுச்சு. ஆனால் இப்போ பார்க்குறப்ப சிரிப்பாக இருக்கு. நைஸ், தம்ஸ் அப். ஆக்சுவலாக வந்துட்டு நான் நல்ல மைண்டு வைப்பில் இருக்கும்போது பண்ணால் வீடியோஸ் நல்லா வரும்னு நினைக்கிறேன். சரியான அப்செட்டில் இருந்ததுனால எடிட்டிங் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல. எடிட் பண்ணாதான் தெரியும். மேபி எடிட் பண்ணுறப்போ நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ போடுறேன், இல்லை நல்லா இல்லைன்னா இந்த வீடியோ போட மாட்டேன் கன்ஃபார்ம். வேறு ஏதாவது மறுபடியும் ரீஷூட் தான் எடுக்கணும், மீம்ஸ் தான் பார்க்கணும். நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா பார்ட் 2 கேளுங்க. முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறேன் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க. உனக்கு டேலண்ட் இருக்கு, நீ கன்ஃபார்ம் மேலே வருவ, புரியுதா? பாய். தூரம் நின்று யோசித்தால் அப்படின்னா நம்ம மேல வரோம் அப்படின்னா கூட ஆழம்தான் நம்ம தடுக்க 1000 பேர் வருவாங்க. நீ உள்ளே சென்று நேசித்தால் ஏன் 2000 பேர் நம்மளுக்கு கீழே எப்படியோ தள்ளி விடணும்னு எல்லாமே பண்ணுவாங்க. அக்கடலும் முந்தன் தோழன் தான். அதையும் தாண்டி நம்ம வேலை வந்தோம், ஏன் அதுதான் கெத்து. விதிமேல் பழியை போடாமல் நீ உன்மேல் பழியை போடு, புரியுதா? நீ வருவ, உனக்கு டேலண்ட் இருக்கு, நீ கண்டிப்பா வருவ. டாடா.